தொழுகைக்கு ஆயத்தப்படுவோம். தந்தை, மைந்தன், தூயாவியின் திருப்பெயருக்கு மாட்சிமை உண்டாவதாக. இந்த புதிய ஆண்டின் இந்த நல்ல தொழுகையிலே கடவுளை பணிந்து கொள்ள வந்திருக்கிற அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் தூயாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறேன். ஆண்டவரை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். புதிய ஆண்டினை தந்த எங்கள் நல்ல கடவுளே, புத்தாக்கமான அனுபவத்தினை தந்து எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீரே. உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வருடத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர் என்று சொல்லுகின்ற கடவுளே, உம்முடைய திருமறை வாக்கியங்கள் எத்துணை மகத்துவமானது, எத்துணை இன்பமானது. இந்த நாளிலும் கூட நாங்கள் இணைந்து உம்மை துதித்து ஆராதிக்கவும், நீ தந்த புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்ளவும் ஆண்டவரே நீர் உதவி செய்திருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம் சுவாமி. நீ நல்லவராக வல்லவராக இருந்து இந்த உலகை ஆளுகை செய்கிறீர். எங்களையும் இந்த உலகத்திலே மகிழ்ந்து வாழும்படி அருள் புரிந்திருக்கிறீர். உம்மை நாங்கள் போற்றுகிறோம். பயத்தோடும் நடுக்கத்தோடும் கலக்கத்தோடும் கூட 2023 நாங்கள் எப்படி கடப்போம் என்று சொல்லி கவலையோடும் கண்ணீரோடும் இருந்த பொழுது நீர் எங்களுக்கு ஆறுதலாகவும் தீர்தலாகவும் எங்களை அரவணைக்கிறவராகவும் இருந்து வழிநடத்தி இந்த புதிய ஆண்டின் முதல் நாளிலே எங்களை நீர் அழைத்து வந்திருக்கிறீரே. உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்த கடவுளே, மன்னிப்பின் மகுடமான எங்கள் நல்ல தெய்வமே, உம்முடைய வசனங்களும் வார்த்தைகளும் இந்த நாளிலே எங்களுக்கு நல்ல பாதையினை காட்டிட்டு உமக்குள் நாங்கள் பிரியமாய் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இந்த நாளிலும் தொழுகையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். வரவேண்டியவர்களை நீர் அழைத்து வாரும். ஒலிபெருக்கின் துணையோடு இந்த தொழுகையில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் சுவாமி. நாங்கள் உம்மை துதித்து ஆராதிக்கின்ற பொழுது நீர் தருகிற இன்பமான அனுபவங்களை பெற்றுக்கொள்ளவும் மற்றவர்களுக்கு நாங்கள் பகிரவும் உதவி செய்யும். இந்த புதிய ஆண்டிலே நாங்கள் எவ்விதம் வாழ வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை நீர் எடுத்து பயன்படுத்தும். இயேசு இரட்சகர் வழியாய் ஜெபிக்கின்ற பொழுது ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருங்கள். வழிகாட்டும் என் நிறைவா, என் வாழ்வுக்கு வழிகாட்டுமே, என் வாழ்வுக்கு வழிகாட்டுமே. வழிகாட்டும் என் நிறைவா, என் வாழ்வுக்கு வழிகாட்டுமே, என் வாழ்வுக்கு வழிகாட்டுமே. கடல் மீது தள்ளாடும் படகாகினே, கரை சேர வழியே. கடல் மீது தள்ளாடும் படகாகினே, கரை சேர வழியே. நான் கதறிடும் நிலை பாருமே, நான் கதறிடும் நிலை பாருமே. வழிகாட்டும் என் நிறைவா. ஆண்டவர் இந்த மனமகிழ்ச்சியான நாளினை நமக்காக தந்திருக்கிறார். விலையேறு பெற்ற நாளினை நமக்காக தந்திருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பலவிதமான சோதனைகளும் சோர்வுகளும் சூழ்ந்த பல்வேறு கால நிலைகளை கடந்து இந்த நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு விலை மதிக்க முடியாத அன்பினையும் இரக்கத்தினையும் தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையிலே உலகத்தை மறந்து உலக இச்சைகளை மறந்து ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ நம்மை அழைத்திருக்கிறார். வாழ்க்கையிலே தடைகள் பிரச்சனைகள் நமக்கு இருந்தாலும் ஆண்டவர் நம்மை தேற்றவும் நம்மை அனுகிரகிக்கவும் ஆசீர்வதிக்கவும் ஆண்டவர் சித்தம் கொண்டவராக இருக்கிறார். ஆகவே
ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி நாம் கடந்த ஆண்டில் நினைத்திருக்கலாம். நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரம், ஐயோ நான் வெறும் வெறுமையாய் இருக்கிறேனே என்று சொல்லி எண்ணிக்கொள்ளலாம். மற்றவர்களுக்கு இடையூறாக, தடையாக நான் அவர்களுக்கு கடினங்களை கொடுக்கிறேனே என்று சொல்லி ஒருவேளை எண்ணிக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை வணைந்து கொள்வதற்காக உன்னை நான் அழைத்து வந்திருக்கிறேன். உன்னை நான் குயவனாக இருந்து உன்னை வணைந்து கொள்ளுவேன், உன்னை உருவாக்குவேன் என்று சொல்லுகிறார். அந்த ஆண்டவரை நோக்கி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னையும் நீர் வணைந்து கொள்ளும் சுவாமி. உம்முடைய பிள்ளையாக என்னை நீர் ஆற்றுப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினாலே என்னை நீர் நடத்தும் சுவாமி. நான் உமக்காய் உமக்கு சாட்சியாய் வாழுவதற்கு நீர் உதவி செய்யும் என்று சொல்லி உள்ளம் திறந்து வேண்டிக் கொள்ளுவோம். இந்த ஆண்டு எப்படி இருக்குமோ என்று சொல்லுகிற ஐயப்பாடோடு புதிய ஆண்டுக்குள்ளாய் நாம் ஒருவேளை இந்த இடத்தில் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று வாக்களித்திருக்கிறார். அந்த ஆண்டவரையே நோக்கி பார்த்து வேண்டிக் கொள்ளுவோம். ஆண்டவருடைய கிருபையினாலே ஆண்டவரே நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுவோம். மனக்கவலைகளும் சஞ்சலங்களும் இருந்தாலும் கவலைப்படாதிருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் கலங்காதபடி வழுவாதபடி பாதுகாத்துக் கொள்ள அவர் தம் பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்பி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். உள்ளம் திறந்து மனம் திறந்து வேண்டிக் கொள்ளுவோம். ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திலே உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து உமக்கு சாட்சியாய் இந்த புதிய ஆண்டிலே வாழுவதற்கு, அநேகம் பேருக்கு பயனுள்ள பாத்திரமாய் நடந்து கொள்வதற்கு, விசுவாச வாழ்க்கையிலே அநேகரை அழைத்து வருவதற்கு, இந்த திருச்சபைக்கு என்றும் சான்றாளனாய் விளங்குவதற்கு உதவி செய்யும் கடவுளே என்று சொல்லி மனம் திறந்து வேண்டிக் கொள்ளுவோம். பலவீனங்களும் பாடுகளும் துக்கங்களும் துயரங்களும் உண்டு. ஆனாலும் என் நேசர் நம்மோடு கூட இருக்கிறாரே, அவர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவாரே, நிச்சயமாய் நடத்துவார் என்று சொல்லுகிற நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். இரக்கம் நிறைந்த பிதா, நம்மை ஏற்றுக்கொள்ளவும் அரவணைத்துக் கொள்ளவும் ஆற்றல் படைத்தவராகவும் இரக்கம் நிறைந்தவராகவும் இருக்கிறார். அந்த ஆண்டவரையை நோக்கி பார்த்து வேண்டிக் கொள்ளுவோம். அன்பின் நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இவ்வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த தொழுகையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், இரக்கமாய் நீர் வழி நடத்தும், நன்மையின் பாதையிலே தொடர்ந்து நடத்தும். புதிய ஆண்டின் பாதுகாப்புனை ஒவ்வொருவருக்கும் நீர் தாரும். புதிய ஆண்டின் மேன்மைகளை ஒவ்வொருவருக்கும் நீர் தாரும். புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் நிறைவாக தாரும். எங்களை தாழ்த்துகிறோம், தொடர்ந்து பயன்படுத்தும். இயேசு வழியாய் ஜெபிக்கின்ற பொழுது ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த மகிழ்ச்சியான நாளிலே உங்கள் அனைவரையும் தூய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த புதிய ஆண்டு எல்லாருக்கும் நன்மையும் சமாதானமும் நிறைந்த ஆண்டாக, நன்மையும் கிருபையும் நிறைந்த ஆண்டாக இருக்க ஆண்டவரை பிரார்த்திக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை குடும்பத்தின் சார்பிலும் பேராயத்தின் சார்பிலும் திருச்சபையின் சார்பிலும் அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய ஆண்டிலே பல கனவுகளோடு கூட நாம் இருப்போம். கடந்த ஆண்டிலே நடக்கவில்லை, இந்த ஆண்டிலாகலும் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிற எதிர்பார்ப்போடு நாம் இருப்போம். அது நம்முடைய வாழ்விலே நாம் எதிர்பார்க்கிற எந்த காரியமாகவும் அது இருக்கலாம். நம்முடைய வாழ்விலே, தனிப்பட்ட வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, நம்முடைய குழந்தைகளுடைய வாழ்விலே, அவர்களுடைய வேலை வாய்ப்பிலே, அவருடைய எதிர்காலங்களிலே, இவற்றிலெல்லாம் நாம் ஒரு எதிர்பார்ப்பை நாம் வைத்திருப்போம். அந்த எதிர்பார்ப்பு இந்த புதிய ஆண்டிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவோம். இந்த நாளிலே அநேக ஊழியக்காரர்கள் அநேகம் புதிய வாக்குத்தத்தங்களை தருவார்கள், அநேக வாக்குத்தத்த வசனங்களை சொல்லுவார்கள்.
இவையெல்லாம் இந்த உலகத்திலே நடந்தேறும் என்று சொல்லுவார்கள். அன்பானவர்களே, பலவீனம் வருகின்ற பொழுது அதனுடைய வலி பலவீனமாய் இருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் தெரியும். கையிலே ஒருவருக்கு அடிபட்டால் அந்த காயத்தின் வேதனை அந்த மனிதருக்கு மட்டும்தான் தெரியும். அது மற்றவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் நம்முடைய வலிகளையும் வேதனைகளையும் புரிந்து கொள்ளுகிற ஒருவர் நமக்கு உண்டு. அவர் நம்மை ஆய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலைகளையும் புரிந்தவராக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகாதபடி அவரை இறுக பற்றி கொள்வதுதான் இந்த புதிய ஆண்டின் வார்த்தையாக இருக்கிறது. சற்றும் வழி விலகாதபடி, சற்றும் திசை மாறாதபடி நம்முடைய பார்வையின் எண்ணங்களும் சிந்தனைகளும் அந்த சிலுவையை விட்டு தூரம் போகாதபடி அவருக்குள்ளாய் அடங்கி இருக்கின்ற, அவரை நம்பி விசுவாசிக்கிற ஒரு நல்ல வாழ்வுதான் இந்த புதிய ஆண்டின் வார்த்தையாக இருக்கிறது. காரணம், நம்முடைய ஆண்டவர் இயேசு வார்த்தையாலே வந்தவர், வார்த்தையின் அடையாளம், வார்த்தையின் ஆற்றல் என்று சொல்லி திருமறை சொல்லுகிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டிலிருந்தே பார்க்கின்ற பொழுது புதிய வாழ்வினை தருகின்ற, புத்தாக்கம் தருகின்ற, புதிய தினங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு உண்டு என்பதனை நானும் நீங்களும் புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனம். ஏசாயா 43:19வது வசனம். இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இதோ புதிய காரியம் ஒன்றை நான் செய்கிறேன். மிக அழகாக, மிக தெளிவாக நமக்கு சொல்லப்படுகிறது. இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன்.